இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான ஸ்வீட்டு வீட்டில் இருக்கிற 3 பொருட்களை வச்சு இந்த டேஸ்டியான ஈஸியான ஸ்வீட் நம்ம செஞ்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, இல்லை நமக்கே ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. அதே போல் இந்த ஸ்வீட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிற அந்த 3 பொருளும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருட்கள் தான். இந்த ஸ்வீட் வாங்க செய்யலாம், எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிற 3 பொருட்கள் என்னென்னா, முட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்வீட் செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கண்ட்ரி சுகர், அதாவது நம்ம ப்ரௌன் சுகர்னு கூட சொல்லலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரு, ரீஃபைண்ட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நெய் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம முட்டை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நெய் எடுக்கணும். இனிப்பு நமக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ மெயின் இதில் என்னென்னா முட்டையும் நெய்யும் தான். ஸோ முட்டையும் நெய்யும் நம்ம ஈக்குவலாக எடுக்கணும். முட்டை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நெய் எடுக்கணும். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ முட்டை எல்லாத்தையும் இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கிங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இந்த அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கிங்க. அதோட இந்த நெய்யையும் ஆட் பண்ணிக்கிங்க. இதோட இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரை சுத்தமானதாக வாங்கிக்கிங்க, கல் பண்ணு எதுவும் இல்லாமல் சுத்தமான சர்க்கரையாக வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தண்ணி அப்படி உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சுத்தமாக கிடைக்கலன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ரீஃபைண்ட் சுகர், வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்வீட்டுக்கான டேஸ்ட் இல்லாமல் போயிடும் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ இதில் நம்ம கேரா வாட்டர்னு இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். நமக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, முட்டையில கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு இது கிடச்சிச்சின்னா வாங்கி ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ நான் கேரா வாட்ரு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு ஊற்றுறேன். இதை ஊற்றினோன்னா நமக்கு இந்த முட்டையுடைய கவுச்சி வாசனை வராது. ப்ளஸ் இதில் நம்ம ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணுவோம், அந்த முட்டை கவுச்சி இல்லாமல் தெரிகிறதுக்காக. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த பேனை இதில் வச்சு இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஸோ அந்த ஸ்வீட் நமக்கு இந்த நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நான் முட்டை போட்டிருக்கிறதுனால முட்டை நமக்கு பாயில் ஆயிடுச்சுன்னா அப்படியே அது ஒன்றா சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பை ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஏலக்காய் பொடி.
அவ்வளோதான், இது திக்காயிட்டே வந்துச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு புதுவிதமான ஸ்வீட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட டக்குன்னு வீட்டில் ஏதோ இல்லைன்னா, வீட்டில் இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். முட்டை, சர்க்கரை, நெய் எல்லாம் நம்ம எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ நம்ம எடுத்தோன்னா டக்குன்னு ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நேரமும் எடுக்காது, ரொம்ப வேலையும் கிடையாது, அதிகமான பொருட்களும் கிடையாது. அவ்வளோதான், நெய் விட்டு பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இதே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக நெய் தடவி விட்டுருங்க மேலே. இதை இதில் போட்டு விட்டுலாம். போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஒரு 50% ஆறின பிறகு நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இதை நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்ஸ் வச்சு மேலே டெக்கரேஷன் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், சூப்பரான இந்த ஸ்வீட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை பெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.